வணக்கம். கவிதையின் தலைப்பு எரியும் சொல்லின் ஒலியில். என் கை வரலாற்றை தொட்டதே இல்லை. ஆனால் என் பெட்டியில் இந்த மடல் மடிக்கப்பட்ட சிறு காகிதமாய் அதை விரிக்கிறேன். ஒரு பாலைவனத்தின் சுரங்கம் அதன் நரம்புகளில் ஊர்ந்து பழுப்பு மஞ்சளின் ஆழத்தில் மூழ்கி அதன் அழுகும் மனம் விடிந்த பிறகும் தொங்கும் கனவின் வியர்வையாய். மடலின் முகத்தில் ஒரு சொல், ஒரே ஒரு சொல். மற்றவை எல்லாம் காற்றில் கரைந்து போன முகில்கள். அந்த சொல் மட்டும் காயத்தின் கீறல் போல் தீர்க்கமாய் நிற்கிறது. காலங்கள் கடந்தாலும் அதன் விளிம்புகள் வாளின் கூராய் இருக்கின்றன. என்ன சொல்லது? ஒரு நெருப்பின் முழுமையான ஒளியில்லாத அது ஒரு கண்ணீர் துளியின் பரிமாணத்துடன் இன்றும் வாழ்கிறது. அதை உச்சரிக்க முயன்றால் வாயில் கல் விழுந்தாற்போல் அடைக்கும். அவ்வளவு கனமான சொல். இந்த சொல்லின் பின்னே ஒரு குரல். இப்போது அந்த குரல் எங்கே இருக்கும்? பூமியின் கனமான மேலோட்டத்தில் வேரூன்றியிருக்குமா? அல்லது வானத்தின் வெறும் வெளிச்சமாய் உருகி போயிருக்குமா? இந்த காகிதம் ஒரு கல்லறை. புதைக்கப்பட்ட அத்தருணத்தில் இதயமடித்த இடமே இச்சொல். இப்போதும் அடிக்கிறதா? ஆம், ஒலியின்றி, ஆனால் நரம்புகளில் ஒரு துடிப்பாய், இருட்டில் ஒரு மின்வீச்சாய். காதல் என்பது எழுதப்பட்டவை மட்டுமல்ல, எழுதப்படாதவையும் கூட. இந்த சொல்லும் எழுதப்படாத வரி ஒன்றின் கனவு குழந்தை. அது சொல்லப்பட்டவற்றை விட ஆழமாய் பாய்ந்தது. அதன் மௌனமே ஒரு பூகம்பமாய் இன்று வரை வாழ்கிறது. காலம் எனும் கைகள் சில விஷயங்களை தீத்து, சிலவற்றை மங்க வைத்து, சிலவற்றை இந்த சொல் போல் ஒரு புனித தீக்கொள்ளியாய் ஏற்றி வைக்கும். மங்கினும் அழியாத உணர்வின் கனலாய், உறவுகளின் உயிர்ப்பாய். மடித்தால் அச்சொல் மறைந்து விடுமா? இல்லை, அது இப்போது மடலுக்குள் இல்லை, என் உள்ளங்கையின் வியர்வை கோடுகளில் புகுந்துவிட்டது. ஆம், இப்போது அச்சொல் எரிகிறது. ஒரு காய்ந்த இலையில் மூச்சுவிடும் தீ போல அதன் ஒளியில் நான் நடக்கிறேன். எரியும் அச்சொல்லின் கணத்தை சுமந்து கொண்டு எதிர்காலம் என்னும் இருட்டுக்குள். ஆக்கம் ஆதிச் சக்திவேல். மிக்க நன்றி.